ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோனா, நம்ம 2-3 நாளாக வந்து வீடியோவே போடலை. ஸோ என்ன ரீசன்ன்றதையும் நான் உங்ககிட்ட சொல்லணும். ப்ளஸ் வந்து ரொம்ப ஒரு சோகமான விஷயம் எல்லாருக்குமே நடந்திருக்கு. ஸோ இந்த இது நீங்கள் தம்ப்ளைனவே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நிஜமாவே எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது போக தவிர்த்து சில விஷயங்கள்னால என்னால் வந்து வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு. அது என்னன்ற ரீசனை வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உனை சேரவா, விடியும் வரையில் உனை தாளாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேப்டனை பற்றி பேசிக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிஜமாவே எனக்கே அவங்க தூக்கிட்டுலாம் போனதை பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருந்துச்சு. இப்படி ஒரு நல்ல யாருமே இந்த உலகத்தில் வந்து நல்ல மனுஷனாக இருந்தால் கடவுள் வந்து டக்குன்னு எடுத்துப்பாருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன்லேயே அவரும் ஒருத்தவருன்றப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஆனால் அவரை டக்குன்னு கடவுள் இப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதை தவிர்த்து நிஜமாவேங்க நான் வீடியோவில் இவ்வளோ கூட்டம் அப்படியே ஓடி போய் அவங்க போஸ்டருக்கு முத்தம் கொடுக்குறது இதெல்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம அவர் படத்தை பார்த்து எவ்வளவோ படங்களில் பார்த்து நம்ம வந்து அழுதுருக்கோம் நம்மளறியாமேவும். ஸோ நம்மன்றதை தவிர்த்து நான் நிறைய படங்களில் அழுதுருக்கேன். அவர் அந்த அண்ணன் தம்பி அந்த படத்துல எல்லாமும் அவரோட ஏழ்மையான ஒரு குணங்கள் எல்லாமே நேச்சுரலாக காமிச்சிருப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும். அதுதான் அவரோட ரியல் லைஃப்லேயுமே ரொம்ப ஏழ்மையாக இருப்பாருன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நல்ல விதமாக நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி ஒரு மனுஷன் தவறிட்டாருன்றதை வந்து யாராலே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நானும் வந்து அதை ஏற்றுக்க முடியவே இல்லை. எனக்கு அந்த அவங்க கொண்டு போகிறது இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஃபஸ்ட்டையும் நான் வந்து நிறைய பேர் டெத் ஆகிருக்காங்க. ப்ளஸ் வந்து நான் யாருக்குமே இந்தளவுக்கு நான் ஃபீல் பண்ணதில்லை. இப்போ நான் அவங்க டெத்து இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்பா அவங்க வயசில் இருக்கவங்கெல்லாம் கதறி அழுகுதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி அப்பா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நான் லைவுக்குள்ளே போய் ஒரு 5 நிமிஷம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்னாலே பார்க்க முடியலை அந்த விஷயங்கள்லாமும். ஸோ அதனால் வெளியில் வந்துடுவேன். அதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். எல்லாருமே நம்ம வந்து டெத்துன்றது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஏற்றுக்கிறவே முடியாத ஒரு விஷயம். ஆனால் அந்த உலகத்தில் அதுவும் ஒன்று இருக்குன்றத வந்து அப்பப்போ வந்து நம்ம லைஃப்பில் வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கும். நம்ம லைஃப்லேயும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே யாராவது ஒரு ஆள் எப்படியாவது ஒரு டெத் ஆகிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி இயற்கை வந்து எப்படி நம்ம பிறக்கிறோமோ அது மாதிரி இறக்குறது ஒரு நாளுன்ற மாதிரி ஆயிடுது. அது என்னைக்குன்னு நமக்கு இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு பணம் இருக்கும், நாளைக்கு காசு இருக்கும், நாளைக்கு பாசம் இருக்கும், வெறுப்பு இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து போகிறது. ஒரே ஒரு டைம் தான் பிறக்க போகிறோம், ஒரே ஒரு டைம் தான் இறக்க போகிறோம். இது மட்டும் நம்ம ரெண்டு மட்டும் நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஸோ அந்த தருணத்துக்கு இடையில நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம சாகுற வரைக்கும் நிறைய நம்ம சந்திச்சு வர்றோம். அப்படி சந்திச்சு நிறைய பேர் வர்றோம். ஆனால் அவரே சொல்லியிருப்பார் ஒரு டைலாக்கு, எல்லாருமே வந்து எதையும் கொண்டு போகிறது கிடையாது. நம்ம வந்து ஒரு குழிக்குள்ளே போடுறப்போ கூட அண்ணாக்கையில வெட்டிட்டு தான் நம்மளை உள்ளே போடுவாங்கன்னு சொல்லிட்டு உண்மை அதுதான். ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து தயவு செய்து சந்தோஷமாக நிம்மதியாக லைஃப்பை கொண்டு போங்க. நானும் அப்படியெல்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனாலும் நமக்கு வந்து நம்மளோட ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்றதை தவிர்த்து அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வர்றதே அவ்வளோவா வராது. சுற்றி இருக்கவங்கள வச்சு தான் அதிகமாக சண்டை வரும். ஸோ அதனால் வந்து நானும் அதில் நிறைய அடிபட்டிருக்கேன்னு கூட சொல்லலாம். அதனால் வந்து யாருமே வந்து சுற்றி இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்களோட லைஃப்பில் உங்கள் ஹஸ்பண்டு, உங்கள் ஒய்ஃபு, உங்கள் லைஃபு ரைமிங்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் குழந்தைங்களோட சந்தோஷமாக லைஃப்பை கொண்டு போங்க. எல்லாருமே ஒரு நாள் டெத் ஆக தான் போகிறோம். அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் டெத்துன்றது. இதுக்கடுத்து நம்ம அவங்கள பார்க்கவே மாட்டோம். இதுக்கப்புறம் அவங்க நம்ம லைஃப்லேயே கிடையாது. இவங்க நம்ம திரும்ப எப்போ பார்ப்போம் அந்த மாதிரிலாம் அவங்க டெத்து ஆன உடனே நம்ம யோசிப்போம். ஸோ அதெல்லாம் தவிர்த்து நம்ம வந்து இது வந்து ஒரு லைஃபு, ஆமாம் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணணும் நம்ம அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். அதனால் வந்து எல்லா விஷயத்தையும் ஒரு நாள் ஏற்றுக்கிட்டு தான் நம்ம ஆகணுன்றது வந்து நம்மளுக்கு ஒரு நாள் உணரும் ஆமான்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ நடந்திருக்கு.
எல்லாருமே நம்ம வந்து இப்போ வந்து 2K கிட்ஸ் கூட அவ்வளோவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் விஜயகாந்த் ஒரு பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். நம்ம அப்பா ஏஜில் இருக்கவங்க அந்த இருக்கவங்கலாம் ரொம்ப அவங்க மேலே ஒரு மாதிரி பாசம். ஏன்னா ஒவ்வொரு சாங்குமே அவ்வளோ அர்த்தமாக நல்லா இருக்கும் பாட்டு. நானுமே அதிகமாக வந்து இப்போ உள்ள சாங்கு கேட்குறத தவிர்த்து விஜயகாந்த் சாங்லாம் நான் நிறைய கேட்பேன். அவர் இன்னைக்கு இல்லைன்றது வந்து எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதனால வந்து அவர் பாட்டு திரும்பி நம்ம என்னைக்காவது கேட்குறப்பெல்லாம் இவர் இல்லை இவர் டெத் ஆகிட்டார்ல அந்த மாதிரிலாம் யோசிப்போன்னு நினைக்கிறேன். அதனால வந்து கடவுள் வந்து அவரும் கடவுளாக இருந்து மறுபிறவி எடுத்து இன்னும் மக்களுக்கு நிறைய செய்யணுன்றதை நம்ம வேண்டிக்கிடுவோம். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம்தான். ஆனால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கடுத்து இந்த 2-3 நாளாக நீங்கள் வீடியோ போடலன்னு நினைப்பீங்க. நிஜமாவேங்க எனக்கு ப்ரமோஷன் வந்ததே நிறைய இருக்குது. என்னால் வீடியோ போட முடியலை. ஏன்னா எனக்கு உடம்பு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருந்துச்சு. ஒரு மாதிரி சளி பிடிச்சி காய்ச்சல் வர மாதிரி இப்போ வரைக்கும் கூட எனக்கு அப்படி தான் இருக்குது. நான் ஒரு வாய்ஸ் கொடுத்ததுல கூட நானாக சவுண்டை கொடுத்து பேசணும்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன். நேற்று கூட ஒரு வீடியோ இன்ஸ்டாவில் போட்டிருந்தோம். ஸோ அது கட்டாயம் இது போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக, ஆனாலும் அதை வந்து நான் சவுண்டாக பேசி எப்படியோ போடணும்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இந்த ஒரு விஷயத்தினால தான் நானும் வீடியோ போடவே இல்லை. கொஞ்சம் லேட்டாக ஆகிட்டே இருந்துச்சு. நான் டெய்லி வீடியோ போடணும்னு நான் நிறைய டைம் சொல்கிறப்பெல்லாம் முடிக்கிறப்பெல்லாம் இனிமேல் டெய்லி வரும்னு சொல்லிடுறேன். ஆனால் என்னால் டெய்லி கண்டினியூவாக போட முடியலை. ப்ளஸ் வந்து ஷாமும் வந்து இருக்கான்ல, அவனுக்கு சாப்பாடு விட்டா அவன் ஒர்க்கை பார்க்க, அப்புறம் ஒர்க்கை பார்க்க, அதுக்கடுத்து நம்ம ப்ரமோஷன் இதுக்கு பேசுறது, வெளில போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் வெளில போகிறது, இந்த மாதிரிமா என்னது ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால அதை கூட நம்மளால் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனால தான் வீடியோ எடுக்கலை. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் வேறு வரப்போகுது. நியூ இயர் எண்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது எனக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. நியூ இயரை பற்றி பேசணும்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருங்க லைஃப்பில். இதுக்கப்புறம் வந்து டெத்துன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு தூங்கி நாளைக்கு எழுந்திரிச்சாதான் அது உறுதி. அது வரைக்கும் நம்ம வந்து உறுதி கிடையாது. நமக்கான ஒரு விஷயம் டெய்லி நம்ம இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுட்டு சந்தோஷமாக கொண்டு போங்க. நானும் அதை தான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ப்ளஸ் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் பேசுகிறப்ப அழுகக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் வந்து உட்கார செஞ்சேன். அதுக்கப்புறம் அவங்கள பற்றி நம்ம அங்கே மைண்ட் செட் ஃபுல்லாக யோசிச்சு போகிறப்ப எனக்கு அதே சுச்சுவேஷனில் தான் இவங்கிட்டையும் நான் நினச்சேன். அதனால் வந்து இவங்களை நம்ம எப்போ திரும்ப பார்க்க போகிறோம், இவங்கெல்லாம் எப்போ நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க, இவங்களை அடுத்து நம்ம எப்போ எல்லா விஷயமும் பேசி கலந்துப்போம் இல்லையா, அது மாதிரி இவங்ககிட்ட எப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். எனக்குமே நிறையவே இருக்குது. ஏன்னா என் லைஃப்லாம் நடக்கிறது வந்து நான் இப்போ வரைக்கும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டது கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. நான் வந்து என்னோட உதயாவுக்கு அப்புறம் உள்ள லைஃப் ஸ்டோரியவே ஒரு பார்ட்டாக கூட போடலான்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே சொல்லுவீங்க, சிஸ்டர் நானும் வந்து சிங்கிள் பேரண்ட் தான், உங்களோட வீடியோ பார்த்து நான் நிறைய நாள் என் ஃப்ரெண்டே சொல்லிட்டான் நேற்று, எப்படின்னா நீயே ஒத்தையில் தூங்குற, அவளே தூங்குறா, நான் நிஜமா சொல்லலாம் நான் ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு பொண்ணு தான். ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம அடிபட்டு வைராக்கியம்னு ஒரு இடத்துல வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் நான் சில விஷயங்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் பார்த்துட்டு வர்றேன். அதனால தான் நான் இன்ன வரைக்கும் இந்த இடத்துல போகிறேன். தனியானா நான் தனியாக ஒரு வீட்டில் இல்லை, அதையும் சொல்லணும்னு நினச்சேன். கீழே வந்து அண்ணனும் அண்ணி இருக்காங்க. அண்ணினா பெரியப்பா பையனும் அண்ணி இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஏதாவது அவசரம் ஆத்திரம்னா அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கடுத்து இதை தான் அவங்கக்கிட்ட நானும் சொல்ல நினச்சேன். எல்லாருமே தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, குழந்தைங்கள நல்லா சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. திரும்பவும் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த சைடு வந்து திருப்பி ரெட் அலர்ட் கொடுக்குற மாதிரி கேள்விப்பட்டேன். கொரோனாவும் திருப்பி வருதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ எல்லாருமே இந்த டிசம்பரோட எல்லாமே முடிஞ்சிடணும்னு நினைங்க. நம்ம வந்து நியூ இயரை வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைங்க. உங்களுக்கு பேச தோணுன்னு நினைக்கிறவங்க கூட டக்குன்னு பேசிடுங்க. பேச வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுருங்க. இந்த நியூ இயருக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பை நியூவாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. என்னோட லைஃப்பில் வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, நிறைய பேர் அந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின், இப்போ நிறைய ஒவ்வொரு கொஸ்டினாக புதுசாக எடுத்து வைக்கிறீங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன்.
அதனால் வந்து இதுக்கு அடுத்தது வந்து என்னோடய லைஃப் ஸ்டோரியை தான் நான் உதயாவுக்கு அப்புறம் உள்ள லைஃப் ஸ்டோரி நான் கண்டிப்பாக போடணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் பின்னாடி குத்துறவங்களும் இருக்காங்க, மண்டையில் தட்டி இப்படி இதான் அப்படின்னு அடித்து சொன்னவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. அந்தளவுக்கு அனுபவப்பட்டுட்டேன். ஸோ இந்த லைஃப்பை இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக மட்டும் இருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கேப்டனுக்காக ஒரு 5 நிமிஷம் எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு. இவங்களாம் எப்போ நம்ம பார்க்க போகிறோம்னு தெரியல. திரும்ப நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி போக தான் போகிறோம். ஸோ அதை மனசில் வச்சுட்டு எல்லாருமே கொஞ்சம் தைரியமாக தெம்பாருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்லணும்னு எனக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறது கூட மனசு வரல. ஏன்னா அதுக்காக நம்ம வீடியோ போடவே இல்லை. நிஜமாக எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆச்சு. அவங்க அழுகிறது, அவங்க கொண்டு போகிறது, இதுக்கெல்லாம் பார்த்துட்டு எனக்கு உடனே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ எடுத்தேன். ப்ளஸ் வந்து நான் என்னால் வீடியோவும் போட முடியல தொடர்ந்து. இந்த 2-3 நாளாக ஏன் போடலைன்ற ரீசனும் நம்ம இதில் சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். அதனால் வந்து தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இதுக்கடுத்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் அடுத்தடுத்து வீடியோ நான் கொடுக்க போகிறேன். என்ன மாதிரி வீடியோ அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்த வீடியோ என்னன்றதையும் சொல்கிறேன். உதயா ஞாபகமாக நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதை தவிர்த்து அவங்க கனவுல வர்றாங்களா, நிறைய பேர் ஐயோ இப்போல்லாம் கொஸ்டின்ஸ் விதவிதமாக கேட்குறீங்க. ஆனால் அந்த விதவிதமாக கேட்குற விஷயத்துக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ப்ளஸ் அதனால் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவோட நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் அடுத்த நியூ இயரை ஹாப்பியாக சந்தோஷமாக லைஃப்பை ரன் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. எல்லோரும் ஒரு நாள் போக தான் போகிறோம், எல்லோரும் ஒரு நாள் பிறக்க தான் போகிறாங்க. பிறக்கிறவங்களுக்கு இறப்புன்றது ஒன்று கட்டாயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை யாரும் மனசில் வைக்காமல் மனசை தேத்திட்டு உங்களோட அடுத்தடுத்து என்ன ரொட்டீனோ அதை நீங்கள் கண்டினியூவாக ரன் பண்ணி போய்கிட்டே இருங்க. லைஃப்பில் என்ன நடக்குமோ அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நடக்கிற ஒன்று உங்களுக்கு வேணும்னா அக்செப்ட் பண்ணுங்கள், வேணும்னா போய்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து உங்கள் லைஃப்பை நீங்கள் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். போனவங்களை நினச்சி நம்ம அழுது கஷ்டப்படணும், படக்கூடாதுன்னு நான் சொல்லலை, கஷ்டப்படணும். ஆனால் நம்மளை நம்பி ஒரு ஜீவன் இருக்குன்னா நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும், நம்ம கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம பார்ப்போம். அதனால் அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அது நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம இருக்கவங்க அதை பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கணும். அதனால் வந்து நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம லைஃப்பை அடுத்தடுத்து ரன் பண்ணி கொண்டு போய்கிட்டே தான் இருக்கணும். அதனால் நீங்கள் எல்லாருமே மனசை தடைப்படுத்திட்டு அடுத்த ரொட்டீனாக உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸ் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் நியூ இயரை ஹாப்பியாக கொண்டாடுங்க. டாட்டா.